வணக்கம் மக்களே. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு காரில் இப்போ வந்து இவி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹரியர் இவி காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரை வந்து எப்போ நம்ம வந்து புக் பண்ணலாம், இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எவ்வளோ ரேஞ்ச் போகும் அதை பற்றியும், அதே மாதிரி ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் வந்து ஒரு 7 பேர் போகக்கூடிய ஒரு முக்கியமான காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்தியாவில் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 7 சீட்டர் காருக்கு வரவேற்பு வந்து அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து டாடா மோட்டார்ஸ் ஹரியர் இவி காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக 21.49 லட்சத்தில் இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காரில் ஒரு முறை நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சம் 627 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசி இன்ஜின் காரோட இந்த கார் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது, டிசைன் வைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாடர்ன் லுக்கு நமக்கு வந்து வருது. கனெக்டட் எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரில்லு பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆஃப் கிரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து கிரில்லில் நமக்கு வந்து வருது. டாடா மோட்டார்ஸோடைய லோகோ சென்டராக வர மாதிரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி பொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம லோயர் பார்ட் ஆஃப் த பம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா வைடான ஒரு ஏர் இன்டேக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் வந்து வருது. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடர்ன் லுக்கு நமக்கு வந்து கிடைக்குது. சைட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசி இன்ஜின் கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சைட் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. 19 இன்ச்சில் டிவல் டோன் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக் கவரோடு வந்து வருது. அதேமாதிரி பிளாக் கலரில் அவுட் சைட் ரியர் வியூ மிரர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா பாடி கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு வீல் ஆர்ச் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோரில் இவி அப்படிங்கிற பேட்ச் வந்து வருது. சி பில்லரில் வந்து சில்வர் இன்சர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஹுண்டாய் வந்து கிரெட்டாவில் வந்து கொடுத்தாங்க, கிரெட்டா எலக்ட்ரிக்கில். அதே மாதிரியே இப்போ ஹரியர்லையுமே சி பில்லரில் நமக்கு வந்து சில்வர் இன்சர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வந்து நார்மல் ஹரியர் இவி நமக்கு வந்து கிடைக்கும். நைனிடால் நாக்டர்ன் அப்படிங்கிற ஒரு கலர், பியூர் கிரே, பிரிஸ்டன் ஒயிட் மற்றும் எம்பவுட் ஆக்சைடு அப்படின்னு 4 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது. இந்த 4 கலர் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்டெல்த் எடிஷன் அது ஃபுல்லாக பிளாக்ல வர மாதிரி இன்னொரு கலர், ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 கலர் ஆப்ஷன்ஸில் ஹரியர் இவி நமக்கு வந்து கிடைக்கும். ரியர் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சங்கியாக வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் வந்து வருது. அதோடு சேர்த்து நமக்கு ஸ்டாப் லாம்பும் இன்டிகிரேட் ஆகி வருது. கனெக்டட் எல்இடி டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வெல்கம் மற்றும் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சில்வர் கலரில் நல்லா திக்காக வர மாதிரி ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 502 லிட்டர் வந்து வரும். அதே மாதிரி ஃப்ரங்க் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரங்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு ஐசி இன்ஜின் காரில் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இன்ஜின் வரும், அதனால் ஸ்பேஸ் வந்து இருக்காது. பட் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ரியர் வீல் டிரைவ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 67 லிட்டர் வந்து அந்த ஃப்ரங்க் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாலாக கொடுத்துருக்காங்க, 37 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எடுத்துக்கிட்டோன்னா ஓவர் ஹெட்டில் நமக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து வரும். அதோடு சேர்த்து நமக்கு கேமராவும் இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவல் டோனில் ஒயிட்டு வித் கிரே இந்த காம்பினேஷனில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம மற்ற மாடல்ஸில் நெக்ஸானு கர்வ்லலாம் வர மாதிரி தான் அந்த செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டும் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சரிக் ஸ்டைலில் வந்து இருக்கும். 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல், இலுமினேட்டட் டாட்டா லோகோவோட நமக்கு வந்து வருது. சீட் பொறுத்த வரைக்கும் வந்து லெதர், ரெண்டுமே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வித் வென்டிலேஷன் வசதியோடு வருது. டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் மெமரி ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறாங்க. கோ பேசஞ்சர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் மோடு செட்டப் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியர் பேசஞ்சரோட சீட்டையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். லெக் ரூமு ப்ளஸ் வந்து நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆம் ரெஸ்ட்டு கப் ஹோல்டரோடு நமக்கு வந்து வருது. அதுமாதிரி விங் டைப்பில் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து கம்ஃபர்டபுளுக்காக ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கீ வந்துடுது. எக்ஸ்க்ளூசிவ் ஆட்டோ பார்க் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அது வந்து மேப்போட இன்டிகிரேட் ஆகி வருது. டிவல் ஜோன் ஏசி வென்ஸோடு வந்து வருது. மல்டி கலரில் ஆம்பியன் லைட்டிங் வசதி. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 6.3 செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து இந்த காருக்கான புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா 4735 mm லென்த்து, 1859 mm வித்து, 1682 mm ஹைட்டில் வந்து வருது. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2791 mm வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடியே வந்து லேட்டஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லீக்கான எல்இடி ஹெட்லைட் வந்து வருது, கனெக்டட் எல்இடி லைட் பாரோட வருது, பெரிய அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க, எல்இடி டெயில் லைட் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி குரோம் ஃபினிஷ் வந்து அங்கங்கே தெரியுது. இன்சைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஷ்போர்டில் வந்து எலிமினேட்டட் ட்ரிம் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்க்ரீன், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் சரி, அதுமாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் சரி, ரெண்டுமே பெரிய ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் 3 ரோஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 2.0 லிட்டர் டிஎஸ்ஐ டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 7 ஸ்பீடு டுவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். 2.0 லிட்டர் டீசல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க. 2 வீல் டிரைவ் மற்றும் 4 வீல் டிரைவ் இந்த பவர் ட்ரெயின் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி 48 வோல்ட்டில் மைல்டு ஹைப்ரிட் செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 48லேருந்து 50 லட்சம் ரூபாய் வந்து வரும். அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விலை குறைவான 7 சீட்டர் கார் மாடலுக்கு இந்தியாவில் தொடர்ந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அதுவும் வந்து இந்த வருஷத்தில் கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 5.25 லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன கார் அப்படின்னா மாருதியில் இருக்கக்கூடிய வேன் டைப்பில் வரக்கூடிய எக்கோ. இந்த காருக்கு தான் நாளுக்கு நாள் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் கார் மாடலாக இந்த கார் விற்பனையில் வந்து இருக்குது. 5 சீட்டர், 6 சீட்டர், 7 சீட்டர் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். 5.25லேருந்து 5.70 லட்சம் ஆரம்ப விலையிலேருந்து இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடந்த ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2024 நவம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 10,000த்துக்கு மேற்பட்ட கார்களை தான் இந்தியாவில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து மே மாதம் தான் அதிகமான கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. 12,327 கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த காரில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து இருக்குது. 80.76 PS பவரையும் 104.5 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் 71.65 PS பவரையும் 95 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு வந்து ஒரு டிசைனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கம்மியான விலை, மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 20.2 கிலோமீட்டர் வரும். அதேமாதிரி சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 27.05 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். இந்த காரில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், இன்ஜின் இம்மொபிலைசர், ஸ்லைட் லாக் டோர், சீட் பெல்ட் ரிமைண்டர், இபிடியோட வரக்கூடிய ஏபிஎஸ், 6 ஏர்பேக், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இந்த மாதிரி வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. 2024 மே மாதம் 10,960 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் மே மாதம் எடுத்துக்கிட்டோன்னா 12,327 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்போ நாளுக்கு நாள் வந்து இந்த காருக்கான வரவேற்பு வந்து அதிகமாகிட்டே வருது. நன்றி.